இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ தமிழும் சரஸ்வதியும் சீரியலில் அடுத்த ட்ராக்கை க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ மேக்னான்னு ஒரு கேரக்டரை எதுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கிறது நம்ம யாருக்குமே தெரியாது. திடீர்னு ஒரு சம்பவம் பண்ணி ஒரு கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணி அதை வச்சு ஏதோ திடீர்னு ஒரு முக்கோண காதல் கதை மாதிரிலாம் கதை போச்சு. அதுக்கு பிறகு அங்கிட்டு இழுத்து தள்ளி இப்போ கடைசியில் எங்கே நிறுத்தியிருக்காங்க அப்படின்னா அந்த மேக்னாவும் காலி, மேகனாவுடைய கூட இருந்த கமலாமாவும் காலி, மதனும் காலி, கலிவர்தனும் காலி. இந்த ஒரு ஹோல் சாப்டரை ஒரு 4 கேரக்டரை கொண்டு வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி கொஞ்ச நாளைக்கு கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் அவங்கள அப்படியே தூக்கி போட்டாச்சு. அவங்களால கதையில் ஏதாச்சும் பெரிய மாற்றங்கள் வந்துச்சான்னு பார்த்தா எதுவுமே கிடையாது. அர்ஜுன் மாட்டினாரா? கிடையாது. சரஸ்வதி கொஞ்ச நாள் காரமான சாப்பாடு சாப்பிட்டு தூங்க முடியாமல் கஷ்டப்பட்டு இப்போ இன்னமும் தவிச்சிட்டு இருக்காங்க. அந்த ஒரு கொடுமையை பண்ண அர்ஜுனையும் பழிவாங்கல. இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா அந்த வார்டனையும் பழிவாங்கல. வார்டன் மேலே கேஸ் கொடுத்துருவோம். கடவுள் பார்த்துப்பாருப்பா, கடவுள் கெட்டவங்களை சும்மாவே விட மாட்டார், நமக்கு மட்டும் ஏன் தான் கடவுள் இப்படி பண்ணுறாரோ அப்படின்னு கோதை எல்லா சம்பவங்களையும் செஞ்சுட்டு பின்னாடி இப்படி சோகமாக மட்டும் பேசி முகத்தை பாவமாக வச்சுப்பாங்க. இந்த ஒரு கலைவரமாக நடந்துகிட்டு இருக்கும் போது இதுக்கப்புறமும் கதை இப்படியே போச்சு அப்படின்னா ஆல்ரெடி இந்த சீரியலுடைய டிஆர்பி பாதிக்கு பாதி ஆயிடுச்சு. 7 ரேட்டிங் எடுத்துக்கிட்டு இருந்தவங்க இப்போ 3.5, 3, 3.25, 3.25 அப்படின்னு இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அதே ஸ்லாட்டில் பெரிய ஸ்லாட் சேஞ்செலாம் இல்லாட்டி கூட அவனா கீழே போயிட்டே இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இந்த கதையில் நம்ம எதிர்பார்க்குற விஷயமான தமிழும் சரஸ்வதியும் ஒன்றா இருக்கிறது. அதே சமயத்தில் தமிழ் தன்னுடைய குடும்பத்தை பழிவாங்கி குடும்பத்தை வெளில அனுப்பின துரோகம் செஞ்சால் அர்ஜுனை பழிவாங்கிறதுங்கிறது தான். அதை பண்ணவே பண்ணாமல் அதை தவிர மிச்சம் எல்லா கதையும் சுற்றிக்கிட்டே இருக்கிறனால தான் இவ்வளோ பிரச்சனையும் வருது. அப்போ இதுக்கப்புறமாச்சு தமிழ் பழி வாங்கிறதுக்கு என்ன செய்வார் அப்படிங்கிறத காமிப்பாங்கன்னு பார்த்தா நாளைக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கார்த்தி ஒரு ப்ரொடக்ஷனில் ஒரு விஷயம் பண்ணார்ல, பாதியாக செய்யுங்க, இதை பாதி செய்யுங்க, அதை பாதி செய்யுங்கன்ட்டு. அது கடைசியில் ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலை, பெரிய பிரச்சனையாகிடுச்சு, கிளையண்ட்டெல்லாம் வராங்க, இந்த சமயத்தில் இப்படி ஒரு சம்பவம் ஆகிடுச்சு, இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியலன்னு எல்லாம் திருன்னு முடிக்க உடனே இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தமிழும் சரஸ்வதியும் சேர்ந்து அதை சரி பண்ணி பிஸ்னஸை நிலைநிறுத்துறது அப்படிங்கிற விஷயத்தை தான் பண்ண போகிறாங்களே தவிர நம்ம எதிர்பார்க்குற அர்ஜுன் பழி வாங்குற காட்சிகள் உடனடியாக வர மாதிரி தெரியல. அப்படி வரணும் அப்படின்னா அதுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பாசிபிலிட்டி அபி அப்படின்னு ஒரு பொண்ணு வச்சு இருக்காங்கல்ல, அவங்க இங்கே இவங்க கூட ஹெல்ப்புக்கு இருக்கும் போது அதெல்லாம் வேணாம், ஹெல்ப்புக்கு எங்களுக்கு தேவையில்லை, நீ கிளம்பி போய் என் மகளோட ராகினி மாதிரி ஒரு செல்லக்குட்டியை பார்க்க முடியுமா? எவ்வளோ ஒரு அன்பான ஒரு குழந்தை, அந்த குழந்தை தனியாக கஷ்டப்படுது, சுற்றி இருக்கவங்களாம் பணப்பிசாசுங்களாக இருக்காங்க, மோசமான கிரிமினலாக இருக்கார் அர்ஜுன் அப்படின்னா அவங்கள விட்டு பிரித்து கூட்டு வந்துட வேண்டியதானே, என்ன இருந்தாலும் என் மருமகன்ல அவன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கோதை என்ன பண்ணுறாங்க, அபி அனுப்பியிருந்தாங்கல்ல. அந்த அபி பல தடவை பல இன்சிடென்ட்ஸில் அர்ஜுன் அவங்க ஃபேமிலி எல்லாரும் ஒரு சதி திட்டம் போடுறது, இதை சரஸ்வதி ஏதாச்சும் பண்ணணும்னு நினைக்கிறது, அந்த ஒரு விஷயம் செய்கிறது, அந்த வளகாப்பு நிகழ்ச்சியில் வச்சு அவமானப்படுத்துறதுன்னு பேசினதெல்லாம் அபி உடனே கேட்டிங்க சொன்னாங்கல்ல. அப்போ அபி இதை பார்க்குறாங்க, கேட்குறாங்க. இந்த லூசுங்களும் இந்த லூசு கும்பலும் யாருன்னா பார்த்திங்கன்னா அர்ஜுன், பரமன் அண்டு இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா இவங்களும் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி சத்தமாக தான் பேசுகிறாங்க. ராகினி காது கேட்காது போல். அவங்க ஒரு நல்ல அவங்களே ஒரு டாக்டர், அவங்க ஒரு இஎன்டி டாக்டரை பார்த்து அது என்ன பிரச்சனைங்கிறத செக் பண்ணலாம். அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஆனால் அபிக்கெல்லாம் தெரியுது கேட்குறாங்கல்ல, இந்த வீடியோ ஃபோனு அப்படின்லாம் இருக்குல்ல, அந்த ஃபோனில் வீடியோ மட்டும் எடுத்து அந்த ஆதாரத்தை ராகினிகிட்ட கொடுத்து, இல்லை அந்த ஆதாரத்தை கோதைக்கு அனுப்பி கோதை அதை தன்னுடைய மகளான ராகினிகிட்ட போட்டு காமிச்சு, பாரு உன் புருஷனுடைய லட்சணத்தை பார், இதோ வீடியோ ஆதாரம், அவன் தான் எல்லா திருட்டுத்தனங்களையும் பண்ணியிருக்கான், அவன் நல்லவனி நம்பிட்டு இருக்கான், அவன் நம்ம குடும்பத்தையே அழிக்கிறதுக்காக திட்டம் போட்டிருக்கான், உன் அண்ணியுடைய வயிற்றுக்க குழந்தைய கருவை கலைக்கிறதுக்காக ஒரு தடவை தள்ளி விட்டது மட்டும் இல்லாமல் இன்னொரு தடவை பார்த்தோன்னா வார்டன்கிட்டே காசு கொடுத்துருக்கான், ஃபேக்ட்ரியை கொழுத்த பார்த்துருக்கான், உன் அண்ணன் மேலே குடப்பழியை போட பார்த்துருக்கான். இவ்வளோ கேவலமானவங்க கூட இருக்கணுமா? எங்கள் அப்பாவுக்காக பழி வாங்குறாரு, சொத்தை வாங்கிட்டாருனால சொத்தை வாங்கிட்டா விட்டுருக்க வேண்டியதானே. அப்போ அவனுடைய மனசில் எவ்வளோ மோசமான எண்ணங்கள் இருக்குன்னு பாரு. இந்த மேகனா கொலை வழக்குலையும் அவனுக்கு சம்மந்தம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி ராகினிக்கு அந்த மண்டையில் மூளையை எப்படியாச்சும் ஆக்டிவேட் பண்ணி, மூளை ஆக்டிவாக இல்லாமல் பாவமாக இருக்குல்ல, அதை ஆக்டிவேட் பண்ணி அவங்க கடைசியில் இப்படி ஒரு துரோகி கூட நான் வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடா பாவி, கொள்ளக்கார பாவி அப்படின்னு திட்டி காரி துப்பிட்டு சொத்தை அண்ணன் பேரில் இல்லை அவங்க அம்மா பேர்லேயே திருப்பி மாற்றி எழுதுறதுன்னு ஒரு சம்பவத்தை செஞ்சால் கரெக்டாக இருக்கும். செய்வாங்கன்னு நினைக்கிறீங்களா, இல்லை கதை இழுச்சே தான் இருக்க போகிறாங்கன்னு நினைக்கிறீங்களாங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ தமிழ்